வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Airtel DTHல ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கும். அதாவது நீங்க ஒரு நியூ பாக்ஸ் வாங்கி இன்சர்ட் பண்ணும்பொழுது வரும். அடுத்து நீங்க ஃபேக்டரி ரீசெட் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் வரும். இதுல நெறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, சிக்னல் ஸ்டேட்டஸ்லயே ஒரு 2 நிமிஷம் நிக்கும். ஹேங் ஆன மாரி அப்படியே நிக்கும். ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டா படம் கண்டிப்பா வந்துரும். ஒரு சில பேர் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. ஸோ அதனால பாக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் எனக்கு கமெண்ட்ல பண்ணாங்க. என்னோட டிவி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் இமேஜ்ல காமிக்கிற மாரி அப்படியே பிளாங்க்கா நிக்குது. இல்ல அப்படின்னா சிக்னல் ஸ்டேட்டஸு அ ரைட் அண்ட் லெஃப்ட் ஒரே குவாலிட்டில நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷன் செட்டப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏர்டெல்னுடைய STHD செட்டப் பாக்ஸினுடைய அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹெச்டி பாக்ஸினுடைய அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுதான் ஹெச்டி பாக்ஸு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமே பண்ணல இவங்க. ஹெச்டி, எஸ்டி பாக்ஸ் 2மே ஒரே மாரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு HDMI பின் குடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டி பாக்ஸ பொறுத்தளவுக்கு நமக்கு ஆடியோ வீடியோ பின் வராது. ஏவி பின் அப்படிம்பாங்க. அடுத்து 12 வோல்ட் 2 ஆம்பியர் அடாப்டர் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஏர்டெல்னுடைய ஒரிஜினல் ரிமோட்டு குடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிடிஹெச் எடுத்துக்கிட்டாலுமே ஹெச்டி பாக்ஸ பொறுத்தளவுக்கு நமக்கு HDMI பின் மட்டும் தான் குடுப்பாங்க. ஆடியோ வீடியோ பின் பார்த்தோம் அப்படின்னா, தனியா வாங்குற மாரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஹெச்டி பாக்ஸு. ஸோ இப்ப நான் அந்த கவர ரிமூவ் பண்றேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பவர் ஆஃப் ஆன் பட்டன் குடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஏர்டெல் அப்படின்னு ஒரு லோகோ குடுத்துருக்காங்க. அடுத்து டால்பை ஆடியோ, ஹெச்டி, HEVC அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ மேல பார்த்தோம் அப்படின்னா, ஹோலா குடுத்துருக்காங்க. அது ஹீட்டிங் வெளியேறதுக்கு. ஸோ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டிபி ஐடி, விசி ஐடி அதெல்லாம் குடுத்துருக்காங்க. நமக்கு ஐடி நம்பர் தெரியல அப்படின்னா, பின்னாடி ஒரு ஆண்டனா இன்புட் கேபிள் 18 வோல்ட். அடுத்து பென் டிரைவ் யூஸ் பண்ணி பார்க்குற ஆப்ஷன். அடுத்து HDMI போர்ட். அடுத்து ஆடியோ வீடியோ போர்ட், ஏவி கார்டு. அடுத்து 12 வோல்ட் பவர் அடாப்டர்னுடைய ஒரு பின் குடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் நம்ம ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸை பொறுத்தளவுக்கு. அடுத்து நம்ம எஸ்டி பாக்ஸினுடைய அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, ஏர்டெல் எஸ்டி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் நான் சீல் பிரிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளா குடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய அடாப்டர் குடுத்துருக்குறாங்க. 12 வோல்ட் 1 ஆம்பியர் அடாப்டர். ஹெச்டி பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம 2 ஆம்பியர் யூஸ் பண்ணா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ 1 ஆம்பியர் குடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆடியோ வீடியோ ஏவி கார்டு குடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து ரிமோட் குடுத்துருக்குறாங்க. ஏர்டெல்னுடைய ஒரிஜினல் ரிமோட் குடுத்துருக்குறாங்க. இதுதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நானு பாக்ஸ் வெளிய எடுத்துட்டேன். ஸோ இதுதான் ஏர்டெல்னுடைய எஸ்டி பாக்ஸு. மேல பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ஹோலா குடுத்துருக்காங்க. இவங்க ஃபுல்லா மோல்டிங் பண்ணல. அதனால நம்ம கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். ஏதாவது தண்ணி போயிடுச்சு அப்படின்னா, டைரக்ட்டா உள்ள இறங்கிரும். ஸோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாண்ட் பை லைட் குடுத்துருப்பாங்க. அடுத்து ஏர்டெல் லோகோ இருக்கு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, விசிஐடி, எஸ்டிபிஐடி ஸ்டிக்கர் குடுத்துருக்காங்க. அதுக்கு பேக் சைடு கேபிள் ஆண்டனா இன்புட், அடுத்து ஆடியோ வீடியோ ஏவி அவுட்புட்டு, அடுத்து பவர் அடாப்டர் இன்செர்ட் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். எஸ்டி பாக்ஸ பொறுத்தளவுக்கு இவ்வளோதான். சிம்பிளா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. நீட்டா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் ஏர்டெல் எஸ்டி, ஹெச்டி 2 பாக்ஸுமே 2019 ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஸோ இவ்வளோதான் நண்பர்களே. ஏர்டெல் எஸ்டி, ஹெச்டி செட்டப் பாக்ஸினுடைய அன்பாக்சிங். ஸோ வேற எந்த மாற்றமும் இல்ல. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷன பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எஸ்டி பாக்ஸினுடைய ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷன பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு இன்சர்ட் பண்ணும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். நீங்க ஓகே பட்டன்ல ஓகே பிரஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஓகே ஆயிரும். அடுத்து சேட்டலைட் கேட்டிருப்பாங்க. ஸோ சேட்டலைட்ல பார்த்தோம் அப்படின்னா, SES7 11 DP11 இது குடுத்துக்கங்க. அங்கேயே டிக் மார்க் போட்டிருப்பாங்க. இன்ட்டு மார்க் போட்டதுல குடுக்காதீங்க. டிக் மார்க் போட்டதுல ஓகே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லா சிக்னல் இப்படி காமிக்கும். ஸோ ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, கீழ ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும். வந்ததுக்கப்புறம் உங்க ரிமோட்ல ஒரு 6, 7 டைம் ஓகே பிரஸ் பண்ணி
ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க விட்டுருங்க. ஒரு அதிகபட்சம் 1 நிமிஷம், 1 1/2 நிமிஷத்துக்கு அடுத்து அதுவா உங்களுக்கு பிக்சர் வந்துரும். ஓகே. ஸோ இது பார்த்தோம் அப்டின்னா, எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு லோடிங் ஆயி வரும். ஸோ அவ்வளோதான் வந்துருச்சு. ஸோ அதனால அந்த 2 நிமிஷம் நமக்கு டைம் எடுத்துக்குது. நீங்க எதுவும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இப்படியே விட்டுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிக்சர் வந்துரும். நீங்க வழக்கம் போல சேனல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெச்டி பாக்ஸினுடைய ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டலேஷன பத்தி பார்க்கலாம். ஸோ ஹெச்டி பாக்ஸை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்கள் டிவியினுடைய ரெசல்யூஷன் கேட்கும். அதுவாக டிக் ஆகிருக்கும். அதாவது 1080i 1080p ஏதோ ஒன்று டிக் ஆகிருக்கும். எனக்கு 1080i டிக் ஆகிருக்கு. ஸோ அதில் வச்சு ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அதாவது ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஓகே ஆயிரும். அதுக்கப்புறம் ஓகே பண்ணிங்க அப்படின்னா சேட்டலைட் காமிச்சிருப்பாங்க. SE7 DP11 அதுக்கு நேர் வச்சு ஓகே பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி தான் எஸ்டியில் எப்படி இருக்குதோ ஆப்ஷன் அதே மாதிரி தான் ஹெச்டிலையும் இருக்கும். நீங்கள் ஓகே பண்ணி கீழே உங்கள் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் உங்கள் ரிமோட்டில் ஒரு 5-6 டைம் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 1/2 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு பிக்சர் வியூ ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். இதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பாக்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 100வது சேனல் ப்ளே ஆகும். நீங்கள் வழக்கம் போல் உங்களுக்கு தமிழ் சேனல் 755 மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும். அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன செட்டப்புக்கு தான் வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.